மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சாதிகளை கடந்து சாதிக்கவா நண்பனே. இந்த தலைப்பு தான் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவை நம்ம எடுத்துக்கலாம். மராட்டியத்தில் குறிப்பாக அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்தில் சாதி கொடுமை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் அவங்க தெருக்களில் நடந்து போகும்போது அந்த மக்கள் எச்சிலை கீழே துப்பக்கூடாதுன்றதுக்காக கழுத்தில் ஒரு களையம் ஒன்று வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அவங்க எச்சில் கீழே துப்புனா அந்த தெரு தீட்டு ஆகிடும் அப்படின்னு கேவலமான ஒரு மூட நம்பிக்கை அங்கே மராட்டியத்தில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்புறம் அவங்க நடந்த பாத தடயங்களை அவங்களே அதை பெருக்கி தள்ளணும்னு அவங்க இடுப்பில் ஒரு தொடப்பை ஒன்று கட்டி வச்சுருந்தாங்களாம். யோசிச்சு பாருங்கள் மக்களே, இதெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் வாழும் காலத்தில் கண்ணெதிரில் பார்த்துருக்காரு. சரி, இதெல்லாம் எப்படி அவர் கடந்து வந்தார்? எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஞானம் அவருக்கு கிடச்சிது? இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உயர்ந்த சாதி என்று சொல்லப்படுகின்ற, நான் சொல்லலை, ஒரு சிலர் சொல்கிறாங்க, உயர்ந்த சாதி என்று சொல்லப்படுகின்ற அவங்க வீட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பணியாளாக வேலை செய்கிறாங்கல்ல, அப்படி பணியாளாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த உயர்ந்த சாதி மக்கள் ஒரு கடவுளாக மாறிடுவாங்க. ஐயோ சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு படி அளக்கிற எசமா. அதாவது ஒரு ஒரு முதலாளின்றவங்க மதிக்கப்பட வேண்டியவங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்க உண்மையாகவே முதலாளியாக இருந்தால் மதிக்கப்பட வேண்டியவர்கள். தொழிலாளர்களை சுரண்டி அவர்களுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு வெறியர்களாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிலும் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ஒரு ஊழியனாக நினச்சிட்டா பிரச்சனை இல்லை. இவன் இந்த சாதி, இவன் இவ்வளோ தான், இவனால் இதை தாண்டிலாம் சிந்திக்க முடியாதுன்னு ஒரு கேவலமான எண்ணம் இதெல்லாம் இருந்தால் அந்த எண்ணம் எவ்வளவு மோசமானது. இது போன்ற மோசமான மனிதர்களை இந்த உலகிற்கு ஒரு சூரியன் போல வெளிச்சம் போட்டு காட்டியவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய உயர்கல்விக்காக ரொம்ப என்ன சொல்கிறது, பணம் இல்லாத சூழலில் அவருக்கு உதவிய 2 அரசர்கள், ஒன்று சாகு மகாராஜா, சிவாஜி அந்த குடும்பத்தை சார்ந்த, மராட்டியத்தில் சிவாஜின்னு அந்த மன்னர் இருக்கார்ல, அந்த பரம்பரையில் சாகு மகாராஜா ரொம்ப முக்கியமானவர். அப்புறம் மராட்டியத்தில் இருக்கக்கூடிய பரோடா மன்னர், அவரும் ரொம்ப முக்கியமானவர். இந்த மன்னர்கள்லாம் தலித் மக்களுக்கு ஒரு உயர்கல்விக்கான உதவித்தொகையை கொடுத்து லண்டன், அமெரிக்கா இங்கெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் படிப்பதற்கு இந்த மன்னர்கள்லாம் மிக முக்கிய காரணம். குறிப்பாக 1902 இந்த இடஒதுக்கீடுலாம் இந்த சாகு மகாராஜா அவர் கொண்டு வராரு அப்படின்னு நினைக்கும் பொழுது, சில இடங்களில் பார்த்தோன்னா நமக்கு சொல்லப்பட்ட கதைகளில் மன்னர்கள் இவங்கெல்லாம் கொடூரமானவங்க, மக்களை ஏமாத்துறவங்க. அம்பேத்கர் விஷயத்தில் அது பொய்யாமல் இருக்குது. ஏன்னா அவருடைய உயர்கல்விக்கு உதவிய 2 மன்னர்கள், பரோடா மன்னர், சாகு மகாராஜா. இன்றைக்கி நமக்கு அம்பேத்கர் ஒரு பெரிய ஆளுமை கிடச்சிட்டாரு. ஏன் மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை நாம் கொண்டாட வேண்டும், நினைக்க வேண்டும்? ஏன்னா ஒரு அன்கான்சியஸாக கூட நமக்கு இந்த மூட நம்பிக்கையான சாதின்னு ஒன்று நம்பிடக்கூடாது. எங்கள் மக்கள், எங்கள் ஆளுங்க, நாங்கள் எது சொன்னாலும் சரியாக இருக்கும், எங்களுக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கேவலமான ஒரு திணிப்பு முட்டாள் கதைகளை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேடிக்கையாக கூட அதை நம்பிடக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் நம்ம அதில் ரொம்ப அழுத்தமாக அதை கடைப்பிடிக்கணும்? இதெல்லாம் சாதி நமக்கு வேணாம், இது ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம அழுத்தமாக மனசில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் நம் மக்கள், நம் சகோதரர்கள், நம் சகோதரிகள். அவர்களை ஆற தழுவி இந்த உலகத்தை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு போர் இல்லாத, இல்லை நீ நான் பெரியவன்ற அந்த ஈகோ இல்லாமல் நம்ம எல்லோரும் அன்போடு பயணிக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சித்தாந்தங்களை, தத்துவங்களை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த தலைமுறைக்கு.
அப்புறம் அம்பேத்கர் அவர்களுடைய அப்பா பற்றி நான் போன பதிவில் சொல்லியிருக்கேன். அவருக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு வலிமையான ஒரு மனிதர் அவங்க அப்பா. அ எப்படியும் தன்னுடைய மகன கரை சேர்க்க வேண்டும், நல்லா படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஒரு ஒரு கூடவே பயணித்த ஒரு அம்பேத்கர் அவங்க அப்பா பத்தி நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்திருக்கு. அந்த கனவு அதாவது பெரும்பான்மை அப்பாக்கள் அ தவற விட்டத தன்னுடைய மகன்களோ, மகள்களோ செய்வார்கள் என்று நம்புவார்கள்ல. அப்படிதான் அம்பேத்கர் ஐயாவுடைய அவங்க அப்பாவுடைய மிகப்பெரிய கனவாக கூட இது இருந்திருக்கலாம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு செய்தி. அப்புறம் நம்ம எல்லாரும் வந்து அ பிள்ளைகள வந்து கட்டாயம் படிக்க வச்சிடணும். அதில மாற்று கருத்து கிடையாது. அ முடிஞ்சா ஸ்கூல் பசங்களா இருந்தா, அ கிரவுண்ட் இருக்கிற ஸ்கூல்ல குழந்தைங்கள சேருங்க. அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு நல்லா இருக்கணும். அப்புறம் ஒரு உயர்கல்விக்குன்னு வந்துட்டா, அந்த பசங்க கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கங்க. கல்வி ஒரு வீட்டின் வளர்ச்சி கிடையாது, ஒரு நாட்டின் வளர்ச்சி. அ உலகத் தலைவர்கள் அனைவரையும் படிக்க சொல்லுங்க. அ தலைவர்கள வந்து எப்படி படிக்கணும் பசங்க அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தவங்க சொன்ன கதைய வச்சு படிக்கக்கூடாது. நீங்க ரெஃபரன்ஸ தேடி தேடி படிங்க. ஒய் இந்த லீடர ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்கன்னு நீங்க தேடி படிங்க. உங்க கையடக்கத்துல எல்லாமே இருக்கு. நீங்க போட்டா எல்லாமே வரும். அதே நேரம் மொபைல்ல வர எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. அ ஒரு நல்ல லைப்ரரியில நல்ல புக்கு இருக்கிற இடத்துல நீங்க தேடி படிக்கும்பொழுது, உங்க கண் முன்னால விரியக்கூடிய உலகம் என்பது அ ஒரு பசுமையான உலகமாக இருக்கும். எதிர்காலமே நீங்கள் தான். உங்களுக்கு தெரியும் 23ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்ல தேர்தல் வரப்போது. எல்லோரும் அந்த தேர்தல் ஓட்டு போட தகுதி உடையவர்கள் அனைவரும் உங்களுக்கு பிடித்தமான தலைவர்களை தேர்வு செய்யுங்கள். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.